2025 முடிகிறதுக்குள்ள இந்த ஒரு பதிவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியிருந்தேன். பட் 2026 தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையில் இந்த ஒரு பதிவை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறேன். 2025 இந்தியா பிரமிப்பும் ஆச்சரியமும் நிறைந்த பல நிகழ்வுகள் இந்தியாவில் நடந்துச்சு. அது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் முடிஞ்சிருந்துருக்கணும். ஆனால் அப்படி நடக்காம நிரப்பவே முடியாத பல காயங்களை கொடுத்துருக்கு இந்த 2025. மனித வரலாற்றில் மிக அதிக அளவில் கூடின கூட்டம் 260 நபர்களோட இல்லை குடும்பங்களோட கனவை சிதைச்ச ஒரு விபத்து. அரசியல் பொதுக்கூட்டத்தில் இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏதோ ஒரு நிகழ்வுகள், ஏதோ ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. இங்க இழப்புகள் மட்டும்தான் நடந்திருக்கான்னு கேட்டா இல்ல. நாடே கொண்டாடிய தருணங்கள், நம்பிக்கையை கொடுத்த வெற்றி தருணங்கள், முன்னேற்றத்தை காட்டிய சம்பவங்களும் 2025 நடந்திருக்கு. 2025 இந்தியால என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த ஒரு பதிவுல நம்ம பார்க்க போறோம். இது தமிழ் டிகோட்ஸ் வழங்கும் ஏர்லி ரீகேப். இந்த ஒரு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே சாதிகள், மதம், இனம், பாகுபாடு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே வெறும் பேச்சுக்காக பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி 2025 ஜனவரி 1ஆம் தேதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பெண்களை லக்னோவில் கொலை பண்ணுறாங்க. அதுவும் எதுக்கு? ஹானர் கில்லிங். இந்தியாவில் ஹானர் கில்லிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஆனால் செய்தித்தாள்களையும் சோஷியல் மீடியாலையும் வரத வச்சு பார்க்கும்போது இந்த 5 நபர் அப்படிங்கிறது ஒரு தனி நிகழ்வாக நம்மளால் பார்க்க முடியல. அடுத்ததான் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த வருடம் DRDO இந்தியாவுக்காக மிக அதிக அளவில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சில தயாரிப்புகளான அக்னி பிரைம், இந்தியாலேயே உள்நாட்டிலேயே தயாரித்த ட்ரோன்ஸ், ஆகாஷ், பிரம்மோஸ்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்டி ட்ரோன், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கான பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்புல அடுத்தடுத்த படிகள் எடுத்து வச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. இந்தியா போர் விரும்பாத, போர் வேண்டான்னு சொல்ற ஒரு நாடு. அப்புறம் எதுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை இந்த அளவுக்கு செய்யறாங்க, இல்ல எதுக்கு அட்வான்ஸா பண்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அச்சுறுத்தல் சூழ்நிலை வரும்போது இந்தியா தனது மக்களை காப்பாற்றி கொள்ள பாதுகாப்பு உபகரணங்கள் தேவை. அப்படி மிகப்பெரிய அச்சுறுத்தல் நடந்த ஒரு சம்பவம் தான் ஏப்ரல் 22. இந்த தேதி சொன்னதும் யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா வாழ்நாள் முழுவதுமே ஒரு நல்ல மெமரிஸை கொடுத்துருக்க வேண்டிய அந்த ஒரு நிகழ்வு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வேற யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு மாறின ஒரு தருணம். கிட்டத்தட்ட 26 அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்டது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் நொட்டோரியஸ் டெரரிஸ்ட் அட்டாக் இன் காஷ்மீர்னு சொல்ற அளவுக்கு ஒரு தாக்குதல். இந்த ஒரு தாக்குதல் நடந்த சமயத்துல இந்தியா முழுவதுமே மக்கள் மிகப்பெரிய அளவுல கொந்தளிப்புல இருந்தாங்க. இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு எதிராக ராஜாங்க ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம். கிட்டத்தட்ட 60 வருடங்களாக நிறுத்தப்படாத ஒரு நதிநீரை பெஹல்காம் அட்டாக்காக ஸ்டாப் பண்ணுறாங்க. தாக்குதல் நடந்த 15வது நாள், சரியாக மே 7, பல மாநிலங்களில் போர் ஒத்திகை செய்யலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் அழைப்பு விடுத்திருந்தது. போர் ஒத்திகை நடக்கிறதுக்கு முன்னாடியே மே 7ஆம் தேதி இரவு 1:05 மணிக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன்ல பயங்கரவாதிகள் தங்கியிருந்த அந்த இடத்தை துல்லியமாக தாக்குதல் செய்கிறாங்க இந்திய ராணுவம். ஆனால் பாகிஸ்தான் அதை ஒத்துக்கல. குடிமக்கள் மீது இந்திய அரசாங்கம், இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பதில் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் ஏவுகணைகளை ஏவுச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே இந்திய ராணுவத்தில் இருக்கும் பாதுகாப்பு உபகரணங்களான ட்ரோன்ஸ், ஆகாஷ், பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகள் அது எல்லாத்தையுமே அழிச்சுது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் மிகவும் பரபரப்பாக, இல்லை
போரே வந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துட்டு இருந்தோம். மே 10ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த ஒரு சண்டை நிறுத்தி வைக்கப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய சர்ச்சை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உருவாக்குனாங்க அப்படிங்கிறதும் இங்க பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப இருந்து ஒரு 2 மாசம் கிட்டத்தட்ட ஜூலை 28ஆம் தேதி ஆப்ரேஷன் மகாதேவ் என்ற ஒரு ஆப்ரேஷன்ல பெஹல்காம் அட்டாக்குக்கு மூளையாக செயல்பட்ட நபர் உட்பட ஒரு 3 நபர்களை இந்திய ராணுவம் சுட்டுக் கொள்றாங்க. டெல்லி செங்கோட்டை அருகில் ஒரு கார் வெடிவிபத்து அப்படிங்கிறது நடக்குது. கிட்டத்தட்ட 15 நபர்கள் அங்கேயும் கொல்லப்படுறாங்க. ஸ்டார்டிங்ல இது தீவிரவாத அட்டாக் இல்லைன்னு சொன்னாலும் 2 நாள் கழிச்சு இந்திய அரசாங்கம் இது டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது கீழே கொண்டு வராங்க. இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்ல உபயோகப்படுத்தின ட்ரோன்ஸ் மற்றும் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் ஆகட்டும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஆகாஷ் மற்றும் பிரம்மோஸ் மீது உலக நாடுகள் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் செப்டம்பர் 25ஆம் தேதி இந்தியா ரயில் வழியாக பாலிஸ்டிக் மிசைலை ஏவி வெற்றிகரமாக அந்த ஒரு சோதனையை முடிச்சாங்க. இதுக்கு முன்னாடி 2 நாடுகள் மட்டும்தான் வெற்றிகரமாக வச்சிருக்க விஷயம். இந்தியா 3வது அதில் போய் ஜாயின் பண்றாங்க. அந்த பாலிஸ்டிக் மிசைல் என்ன தெரியுமா? அக்னி பிரைம். அப்புறம் இந்தியா தீவிரவாதிகளுக்கு எதிராக மட்டும் போராடல, உள்நாட்டில் நக்சல் மற்றும் மிலிட்டன்ஸுக்கு எதிராகவும் போராடிட்டு இருக்கு. மாவோயிஸ்ட் சிந்தனையை அடிப்படையாக வச்சு ஆயுதம் மூலம் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் ஒரு குழு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த குழுக்கள் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா போன்ற இடங்கள்ல அதிகமாக இருக்காங்க. இந்தியா 2025ல் நக்சல்ஸுக்கு எதிராக ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற கோட் நேம்ல ஒரு ஆப்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறாங்க. நக்சல்ஸோட மிக முக்கியமான டார்கெட் யாருன்னு தெரியுமா? ராணுவம், சிஆர்பிஎஃப் மற்றும் போலீஸ். இவங்க எல்லாத்துக்கும் எதிராக கன்னிவெடி, வெடிகுண்டு தாக்குதல் மற்றும் ஆயுதம் ஏந்தி தாக்குதல் நடத்துவாங்க. இந்த தாக்குதலில் ஒரு சில சமயங்களில் அப்பாவி பொதுமக்களும் இறக்க நேரிடும். இப்படி தான் ஜனவரி 25ஆம் தேதி நடந்த தாக்குதலில் ஒரு சாதாரண மனிதரும் 8 போலீஸ்காரங்களும் இறக்குறாங்க. 2025 மட்டும் 317 நக்சல்ஸ் இந்திய பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அரசாங்கத்தோட ரிப்போர்ட். இதுக்கு அடுத்ததான் வர்றது தான் மிலிட்டன்ஸ். தனி நாடு இல்லை அரசியல், மதம், இனம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆயுதமின்றி போராடுறவங்க தான் மிலிட்டன்ஸ். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா காஷ்மீரை சொல்லலாம். இவங்களோட முக்கியமான டார்கெட்டும் பாதுகாப்பு படையினர்கள் தான். 2025ல் 15 மிலிட்டன்ஸ் இந்தியாவோட பாதுகாப்பு காரணமாக கொல்லப்பட்டிருக்காங்க. 2025ல் 21 ராணுவம் மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்காங்க அப்படின்றதும் இங்க ஆட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம். பெஹல்காம் தாக்குதல்ல இந்தியாவில் இருக்கும் அனைத்து குடிமக்களும் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு இல்லைன்னா ஒரு மன கஷ்டத்துக்கு ஆளானாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கஷ்டத்திலிருந்து வெளிவரதுக்குள்ள நடந்த இன்னொரு மிக பயங்கரமான விஷயம் தான் ஏர்பிளைன் கிராஷ். கரெக்டாக ஜூன் 12ஆம் தேதி. பொதுவாக பாதுகாப்பான பயணம்னா அது விமான பயணம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த விமான பயணம் கூட இந்தியாவில் அந்த ஒரு நாள் சேஃபே இல்லாமல் மாறுச்சு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் பறந்துருக்கு. அதில் மிகப்பெரிய அளவில் விபத்தில் சிக்கின ஒரு விமானம் தான் போயிங் 787 ட்ரீம்லைனர். பறக்க தொடங்கின சிறிது நேரத்திலேயே அதோட கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்டலில் போய் விழுகுது இந்த விமானம். கிட்டத்தட்ட விமானத்தில் இருந்த 241 நபர்கள் மற்றும் ஹாஸ்டல் கீழே இருந்த 19 நபர்கள் என 260 நபர்களோட கனவை குடும்பத்தோட ஆணி வேற பறிச்சதுன்னு சொல்லலாம் அந்த விபத்து. இந்த ஒரு தசாப்தத்தில், இந்த ஒரு டிக்கேட்ல நடந்த மிக மோசமான விமான விபத்து இதுதான். இந்த விமான விபத்தில் ஒரே ஒரு நபர் மற்றும் உயிர் பிழைத்தார் அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். இதே வருடத்துல இண்டிகோ விமானமும் பல விமானங்கள்ல ரத்து செஞ்சாங்க. தொழில் மற்றும் பைலட் பற்றாக்குறையின் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விமான ரத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இது 2025ல் மிக அதிகமான நபர்களால் பேசப்பட்ட ஒரு நிகழ்வு. இங்க பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், அஃபோர்டபுள் காஸ்ட்ல இந்த விமான பயணம் கொடுக்குற ஒரு ஏர்பிளைன் சர்வீஸ் தான் இந்த இண்டிகோ. அடுத்ததான் பிரமிப்பு மகிழ்ச்சியும் சொல்லியிருந்தேன்ல அந்த நிகழ்வு. மனித வரலாற்றுல ஒரே நிகழ்வுக்காக ஒரே இடத்துல மிக அதிக அளவுல கூடின கூட்டம் நடந்த இடம் தான் மகா கும்பமேளம்.
தோராயமாக 45லிருந்து 66 கோடி மக்கள் அங்கே வந்தாங்க அப்படிங்கிறது பல்வேறு நியூஸில் கலெக்ட் பண்ண விஷயம். இங்கே எந்தவித உயிர் இழப்புகளுமே இல்லாமல் இந்த நிகழ்வு முடிஞ்சிருக்கணும். ஆனால் கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 30 நபர்கள் உயிர் இழக்கிறாங்க. கூட்ட நெரிசல்னு சொன்னதோ நமக்கு ஞாபகம் வர இன்னொரு மிக துயரமான நிகழ்வு என்ன தெரியுமா? கரூர் 27 செப்டம்பர் 2 வயது குழந்தை முதல் 60 வயது நபர் உட்பட கிட்டத்தட்ட 41 நபர்கள் உயிரிழக்கிறாங்க. இந்த ஒரு உயிரிழப்பு, அதுவும் அரசியல் கூட்டத்தில் நடந்த உயிரிழப்பு, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பான ஒரு அலையை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்தியா க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல திணறி வருது அப்படிங்கிறத எடுத்து காட்டின ஒரு நிகழ்வாகவும் இது இருக்கு. இந்தியா க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல திணறி வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல, 2025 132 நபர்கள் இந்த கூட்ட நெரிசல், கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல்னாலோ போதிய அனுபவம் இல்லாத காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் 2025 சென்சேஷனாக பேசப்பட்ட ஒரு சில நிகழ்வுகள். இது நடந்தது மார்ச் மாதத்தில். டெல்லியில் 10 வருடத்துக்கும் மேற்பட்ட கார்கள், வாகனங்கள் முற்றிலும் தடை பண்ணியிருந்தாங்க டெல்லி அரசாங்கம். இது மிகப்பெரிய ஒரு சென்சேஷனான விஷயமா மாறிச்சு. இதன் பிறகு அந்த தடையை தற்காலிகமாக ஸ்டாப்பும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் 10 வருடம் மட்டும் இல்லை, அதோட மாசு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறமா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட இன்னொரு விஷயம் தான் வக்ஃப் திருத்த சட்டம். இது மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லை, மேற்கு வங்காளத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் வன்முறையாக மாறி 3 நபர்கள் அங்கே கொல்லப்பட்டாங்க. எதிர்க்கட்சிகள் பல முன்வைத்த ஒரு கோரிக்கைனா ஜாதி வாரியான கணக்கெடுப்பு. 2025 ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாங்க. ஒரு வருடமும் இந்த ஒரு நிகழ்வு நம்மளால பார்க்காம கடந்து போக முடியாதுன்னு சொல்ல முடியும். அது தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான இடங்களில் ஏற்படும் விபத்து. 2025 ஆயுத குடோன், அதாவது இராணுவத்துக்காக உபகரணங்கள் தயாரிக்கும் ஆயுத குடோன்ல இல்லீகலா பட்டாசு தயாரிக்கும் இடங்கள்ல ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தின் காரணமாக ஒரு 92 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. கட்டுமான பணியில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாகவும் 17 நபர்கள் இங்க உயிரிழந்திருக்காங்க. ஸ்பேஸ் உலகத்துல இருக்க ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல முதல் 5 இடத்துல ஒரு இடம் கண்டிப்பா பிடிக்கும் நமது இஸ்ரோ. அந்த இஸ்ரோ கூட உலகத்திலேயே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்க நாசா இணைந்து நிசார் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை விண்வெளியில லான்ச் பண்றாங்க. நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பாச்சர் ராடர், இந்த ஒரு சேட்டலைட்டை யூஸ் பண்ணி நம்ம உலகத்தில் இருக்க சுற்றுச்சூழல், இந்த இயற்கை பேரழிவுகளான நிலநடுக்கம், நிலச்சரிவுகளை முன்கூட்டியே கணிக்கிற அளவுக்கான ஒரு திறன் கொண்டது தான் இந்த சேட்டலைட். 2025 இஸ்ரோவுக்கு சில தோல்விகளும் நடந்திருக்கு. அந்த தோல்விகளில் ஒன்று தான் EOS-09 அப்படிங்கிற புவியை கண்காணிக்கிற ஒரு சேட்டலைட் லான்ச் ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் அந்த ஃபெயிலியர் ஆகவே இல்லை. 100வது சக்ஸஸ்ஃபுல் லான்ச்சையும் இஸ்ரோ இந்த வருடத்திலேயே பண்ணி முடிக்கிறாங்க. 100வது சக்ஸஸ்ஃபுல் லான்ச் எது தெரியுமா? GSLV F-15 அப்படிங்கிற ஏவுகணையின் மூலமாக NVS-02 அப்படிங்கிற நேவிகேஷன் சேட்டலைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கிய விஷயம் என்ன தெரியுமா? ஸ்பேஸ் டாக்கிங். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்த 3 நாடுகள் தான் இது வரைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தற்போது 4வது நாடாக நமது இந்தியா ஸ்பேஸ் டாக்கிங் பண்ணி இந்த ஒரு லிஸ்ட்டில், இந்த ஒரு எலைட் லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் இந்திய மண்ணிலிருந்து ப்ளூ பேர்ட் பிளாக் 2 அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை, கிட்டத்தட்ட 6100 கிலோ எடையுள்ள அந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. இதில் என்ன சாதனை இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்திய மண்ணிலிருந்து மிக அதிக அளவில் இந்த சேட்டலைட் வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்கோம் முதல் முறையாக. அடுத்ததான் இயற்கை பேரழிவுகள். கட்டுப்பாடுகள் இல்லாத இடத்துல ஒரு உயிர் போகுது அப்படின்னா அது இயற்கை பேரழிவுகள் தான். ஆறுகள், குளம், குட்டைன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிடுறோம். மழைநீர் செல்ல சரியான வடிகால் பாதைகள் இல்லாததன் காரணமாக ஒரு மிகப்பெரிய வெள்ளம் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்படி நடந்த இயற்கை பேரழிவுகளான நிலச்சரிவு மற்றும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழக்கிறாங்க. டெல்லியில் தெருநாய்க்கள் எல்லாமே அப்புறப்படுத்தி
ஒரு இடத்துல அனிமல் ஷெல்டர் அப்படிங்கிறத உருவாக்கி அந்த நாய்களை அங்கே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு விடுறாங்க. அதற்கு காரணம் ரேபீஸ் அப்படிங்கிறத ஒரு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக கோர்ட்டு பார்த்துச்சு. பட் இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு அவுட்ரேஜ் நடந்துச்சு. இதன் காரணமாக அந்த நாய்களுக்கு நோய் எதிர்ப்பு மற்றும் கிருமிகள் நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அதே இடத்துல விடப்பட்டுச்சு. உலகத்திலேயே மிக அதிக அளவில் ரேபீஸால் பாதிக்கப்படுற ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா தான். ஒரு வருடத்திற்கு 5700க்கும் மேற்பட்ட நபர்கள் ரேபீஸால் உயிரிழக்கிறாங்க. ரேபீஸை கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான போதுமான விழிப்புணர்வு இல்லாதன் காரணமாக இந்த ரேபீஸால் பல உயிர்கள் போயிட்டுருக்கு. ரேபீஸ் நாய்கள் மூலமாக பரவும் ஒரு கிருமி. அது நாய் கடிக்கிறதுனால மட்டுமே ஏற்படுறதில்லை. நாயின் உமிழ்நீர், அதாவது எச்சைன்னு சொல்லுவோம்ல, அந்த எச்சையின் வழியாக பரவக்கூடிய ஒரு கிருமி. அது கடிக்கிறதுனாலையும் வரும். அதே சமயம் நம்ம உடம்புல ஏற்பட்ட காயத்தில் அந்த நாய் நக்குவதன் மூலமாக அந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். இங்கே பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ரேபீஸ் எல்லா நாய்களுக்குமே இருக்காது. பட் அதுக்குன்னு எல்லா நாய்களுமே ரேபீஸ் ஃப்ரீன்னு சொல்லிட முடியாது. இதை தடுக்கிறதுக்கான ஒரே வழி, நாய் கடிச்சா கண்டிப்பாக ஊசி போட்டே ஆகணும். ஒருவேளை ஊசி போடலை, ரேபீஸ்க்கான அறிகுறி தென்பட்டுச்சு அப்படின்னா 100% ஃபேட்டல் நிச்சயம். 2030 ரேபீஸே இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தான் இந்திய அரசாங்கத்தோட ஒரு திட்டமாக போயிட்டுருக்கு. பார்ப்போம் அதற்கான அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்ததாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வைத்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்த ஒரு குற்றச்சாட்டு. இது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. எலெக்ஷன் கமிஷன் பற்றி பேசணும்ல, அப்போ எலெக்ஷன் பற்றி பேசணும்ல. 2025 2 முக்கியமான இடங்களில் தேர்தல் நடந்துச்சு. ஒன்று டெல்லி மற்றும் பீகார். டெல்லியில் பல வருடங்கள் கழித்து பிஜேபி ஆட்சி அங்கே பிடிக்கிறாங்க. பீகாரில் பிஜேபி மற்றும் அதனோட கூட்டணி அலையன்சஸ் எல்லாமே சேர்ந்து என்டி அப்படிங்கிற நேமில் பீகாரில் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கிறாங்க. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் முனிசிபல் எலெக்ஷனும் நடந்துச்சு. அதில் பிஜேபி அப்படிங்கிறது அதிக அளவில் தக்க வைக்கிறாங்க. இது மொத்தம் 123 இடங்களில் பிஜேபி வெற்றி பெறாங்க. 31 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி அடைகிறாங்க. கடைசியாக 2025 தேர்தல் நடந்ததுன்னா அது கேரளாவில் இருக்க முனிசிபல் கார்பரேஷனுக்காக. கேரளாவில் அதிக அளவில் யூடிஎஃப், அதாவது காங்கிரஸோட கூட்டணி அங்கே இடங்களை தேர்தல் மூலமாக வெற்றி அடைகிறாங்க. கேரளாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் திருவனந்தபுரத்தில் பிஜேபி அப்படிங்கிறது முதன்முறையாக வின் பண்ணுறாங்க. தலைவர்கள், அது பிரதமராகட்டும், முதலமைச்சராகட்டும், அமைச்சர்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, மோசமான ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் சிக்கி 30 நாட்களுக்கு மேலே சிறையிலையோ இல்லை காவலிலையோ இருந்தாங்க அப்படின்னா 31வது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பதவி பறி போயிடும். இந்த ஒரு சட்டத்தை என்டிஏ அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அப்புறம் தீபாவளி சமயத்தில் ஜிஎஸ்டி ரிஃபர்மேஷன், ஆன்லைன் கேமிங்க்கு எதிரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என பல சட்ட திருத்தங்கள் இந்த 2025 நம்ம அனைவரையும் ஒரு ஈர்த்த ஒரு நிகழ்வாக மாறி இருக்கு. ஸோ 2025 மிக அதிகமான அளவில் கவனம் ஈர்த்த இன்னொரு நிகழ்வு என்ன தெரியுமா? திருப்பரங்குன்றம் நிகழ்வு. இது மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்குமே அது பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் பார்க்காத இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்போர்ட்ஸ். 2025 ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற நபர்கள் டெஸ்ட் மற்றும் T20 ரிட்டையர் ஆகிறாங்க. அப்புறம் ஆர்சிபி 18 வருடங்கள் கழித்து முதல் முறையாக அந்த கப்பை வின் பண்ணுறாங்க. 2025 ஐசிசி பெண்களுக்கான கிரிக்கெட்டில் முதல் முறையாக நம்ம வேர்ல்டு கப் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்திய ஆண்கள் பிரிவு எப்பவும் போல் ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆசிய கோப்பையும் இந்த டைமை நம்ம தான் ஜெயிக்கிறோம். கிரிக்கெட்டு தான் இங்கே அப்படின்னு கேட்டால் இல்லை. கிரிக்கெட்டையும் தாண்டி கொக்கோ, சதுரங்கம், குத்துச்சண்டை, வில் வித்தை, இன்லைன் ஸ்பீட் ஸ்கேட்டிங், வெயிட் லிஃப்டிங்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இந்திய வீரர்கள் ஒரு டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸை இந்த டைம் காட்டியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே மெடல், ப்ரைஸஸ், எல்லா இடத்துலையுமே ஒரு கப் அப்படிங்கிறத ஜெயிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு கலவையாக 2025 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. 2025 இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு, இது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் கேட்டுருங்க. 2026 ஒரு மிகுந்த நல்ல ஆண்டாக அமையணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த ஒரு பதிவை இதோட முடிச்சிடுறேன். அகெயின் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் கூடிய சீக்கிரம் உங்களை பார்க்குறேன்.
பை.